RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்களின் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டு மக்களை எதிர்காலத்தில் இந்தி பேசும் மக்களாக மாற்றுவது, இந்திக்கு பிறகு சமஸ்கிருதமே இந்தியாவின் ஒற்றை மொழி என்று மாற்றுவது என அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், விழிப்புணர்வு உள்ளவர்கள். RN ரவி போன்றவர்களின் மாய்மால பேச்சுக்கு ஒருபோதும் இவர்கள் இணங்க மாட்டார்கள், ஏமாற மாட்டார்கள். தடுக்கிறாங்க, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வந்து தடுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்த வேண்டிய தேவை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள். இந்தியாவில் பல மொழிகள் பேசுகிற தேசிய இனங்கள் வாழ்கிறோம். அதிலே ஒன்று இந்தி. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்களின் ஆதிக்க போக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தி அல்லாத பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட எந்த மாநிலத்திலும் இந்தியை திணிக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. RN ரவி அவர்கள் ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படி தொடர்ந்து பேசி வருகிறார். தமிழ்நாட்டு மக்களை எதிர்காலத்தில் இந்தி பேசும் மக்களாக மாற்றுவது, ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலையை உருவாக்குவது, இந்திக்கு பிறகு சமஸ்கிருதமே இந்தியாவின் ஒற்றை மொழி என்று மாற்றுவது என அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், விழிப்புணர்வு உள்ளவர்கள். RN ரவி போன்றவர்களின் மாய்மால பேச்சுக்கு ஒருபோதும் இவர்கள் இணங்க மாட்டார்கள், ஏமாற மாட்டார்கள். சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது. அதான் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம். சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் விசிகா வந்து இல்லாமல் அரசியல் அவரும் இருக்காது சொல்லியிருக்கீங்க, திட்டவட்டமாக சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பணியை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், களமிறங்கி பணியாற்ற வேண்டும் என ஊக்கப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இயக்க தோழர்களை அமைப்பாக்குவது, அணிதிரட்டுவது என்னும் பொருளில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறோம். நாம் இல்லாமல் இங்கே அரசியல் காய்களை நகர்த்த முடியாது என்கிற நம்பிக்கையை ஊட்டுகிறோம். அவ்வளவுதான். யார் இருந்தாலும் விலை கொடுத்து என்னை வாங்க முடியாதுங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.